வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RVS Tech. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு வேர்டை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணி எப்படி சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஒரு டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ண வேண்டிய பேஜ் செட்டப், அதாவது மார்ஜின்ஸ், ஓரியன்டேஷன், சைஸு, இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வேர்ட் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கும்போது சிஸ்டத்தில் நான் ஸ்டார்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேர்டு அப்படிங்கிறது இருக்காது நமக்கு. ஸோ இதை நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம வேர்டுன்னு டைப் பண்ணேன் அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல வேர்டுன்றது வரும். இதில் ரைட் கிளிக் பண்ணி பின் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். பின் டு ஸ்டார்ட் நான் கொடுத்தேன்னா இது ஸ்டார்ட்டில் நமக்கு பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பட்டனில் வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நமக்கு இருக்கிற அந்த வேர்டுன்றதில் என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வேர்டு ஓப்பன் ஆகும். இதை இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பட்டன் ப்ளஸ் ஆர் ரன் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ரன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா வின் வேர்டுன்னு நான் டைப் பண்ணாலும் எனக்கு வேர்டு ஓப்பன் ஆகும். இதை இல்லாமல் இன்னும் நான் ஷார்ட்கட்லேயே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கும்போது வேர்டில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் நமக்கு இருக்கும். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வேர்டோடைய ஷார்ட்கட் ஃபைல் இருக்கும். இதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம வரும்போது இந்த இடத்துல ஷார்ட்கட் கீ அப்படின்றது நன் அப்படின்ட்டு இருக்கும். இதில் கண்ட்ரோல் ஏதாவது ஒரு கீ நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு, ஸோ அடுத்தது இன்னொரு வேர்டு ஷார்ட்கட் கீ என்கிட்ட கேட்கும். இப்போ வேர்டு அப்படிங்கிறதெல்லாம் நான் இதில் W அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் அப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எங்கேயுமே நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்ல. நம்முடைய விண்டோஸில் கண்ட்ரோல் ஆல்ட்டு W அப்படிங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணாலே எனக்கு வேர்டு ஓப்பன் ஆகும். ஸோ வேர்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணதும் எனக்கு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா blank டாக்குமெண்ட் இருக்கும். அது இல்லாமல் நிறையா ப்ரீ டிஃபைன்டாக இவனாகவே நிறையா டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் நம்ம பார்த்துட்டு எந்த மாதிரி எனக்கு வேணுமோ அது நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்ஸோடு நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை நான் நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஃப்ரெஷ்ஷாக நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது blank டாக்குமெண்ட் நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இந்த கலர் தீமில் நமக்கு இருக்கும். ஸோ இதை நான் மாற்றணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒன்ஸ் நம்ம என்ன ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் நம்ம மாற்றி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபைலில் இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நமக்கு இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் ஆஃபீஸ் தீம் அப்படின்னு கலர்ஃபுல் அப்படின்னு இருக்கும். டார்க் க்ரே நான் கொடுக்கும்போது க்ரே கலருக்கு மாறும். ஸோ இதில் நான் டார்க் நான் கொடுக்குறேன். ஸோ டார்க் கலர் பிளாக் நான் கொடுக்குறேன். பிளாக் கலர்ஸ்க்கு எனக்கு மாறிடும். ஸோ இது மாதிரி நம்ம தீம்ஸ் நம்ம மாற்றோன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுமே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல இந்த சேவ் ஃப்ளாப்பி சிம்பிள் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது எங்கே சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் நம்மகிட்ட கேட்கும். இந்த லொக்கேஷனில் டிஃபால்ட்டாக இது டாக்குமெண்ட்ஸில், அதாவது திஸ் பிசியில் டாக்குமெண்ட்ஸில் நமக்கு சேவ் ஆகும். இந்த லொக்கேஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் அப்படிங்கும்போது இங்கே சேவ் ஆகிறது நமக்கு சேவ் கிடையாது. வேறு எங்கே சார் சேவ் பண்ணுறது, எங்கே சார் சேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது திஸ் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ இந்த விண்டோஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த சி ட்ரைவில் தான் நமக்கு விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த விண்டோஸ் ஓஎஸ் நமக்கு கரெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஓஎஸோடு சேர்ந்து நம்முடைய வேர்டு முக்கியமான டாக்குமெண்ட்டும் எரேஸ் ஆகிரும். அப்படி இருக்கும்போது இந்த விண்டோஸ் இருக்கிற இந்த சி ட்ரைவை தவிர மற்ற ERF வேறு இடத்துல நம்ம சேஃபாக நம்ம சேவ் பண்ணலாம். நான் இப்போ எஃப் ட்ரைவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். மேலே டாப்பில் நியூ ஃபோல்டர் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை நான் நியூ ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் RVS வேர்டு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபோல்டர் நேம் நான் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனுக்குள்ளே RVS 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஃபைல் நேம் RVS 1ல் நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எந்த லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணியிருக்கேனோ அதே லொக்கேஷனில் போய் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா திஸ் பிசியில் எஃப் ட்ரைவில் RVS வேர்டு அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே RVS 1 அப்படின்ற ஃபைல் நேம் தான் நான் சேவ் பண்ணது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணினதும் நம்ம இதுக்குள்ளே நம்முடைய ரெக்கார்ட்ஸ், நம்முடைய டாக்குமெண்ட் டைப் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் செட்டப் நம்ம பண்ணணும். பேஜ் செட்டப் எதில் போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் நமக்கு வந்திருக்கும். இந்த லேஅவுட்டில் பேஜ் செட்டப்ஸ் நமக்கு வந்திருக்கும். ஸோ இதில் தான் நம்ம செட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வேர்டு என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது பிரிண்ட் அவுட் நம்ம எடுக்கணும். ஒரு டாக்குமெண்ட் நான்
டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் நம்ம வந்து எடுக்கணும். என்ன பேப்பரில் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ஆஃபீஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து A4 காப்பி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் அளவு நம்ம வந்து இருக்கிறத A4க்கு நம்ம வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் எப்படி டைப் பண்ணுறோமோ அதே போலயும் எனக்கு வந்துட்டு A4 பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதில் அப்படின்னா சைஸில் போயிட்டு நம்ம வந்து A4 இப்போ டிஃபால்ட்டாக எனக்கு வந்து A4ல் தான் செட்டில் இருக்குது. நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நியூவாக நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த லெட்டர் சைஸில் தான் நமக்கு வந்து இருக்கும். இந்த லெட்டர் அப்படிங்கிறது A4ஓட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். அல்லது லீகல் பேப்பரில் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லீகல் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மார்ஜின்ஸ் நான் வந்து செட் பண்ணோம். டிஃபால்ட்டாக மார்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் 4 சைட்லேயுமே வந்துட்டு 1 இன்ச்சில் தான் நமக்கு வந்து இருக்கும். அந்த 1 இன்ச்சில் நம்ம வந்துட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே நம்ம அதில் டைப் பண்ண முடியாது. மார்ஜின்ஸ் அளவு நான் வந்துட்டு மாற்றணும், மார்ஜின்ஸ் அளவு நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் குறைக்கணும் அப்படின்னா இதுலேயே சம் ப்ரீ டிஃபைன்டு சைஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எந்த அளவு வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இதில் இருக்கிறது மாதிரி இல்லை நானாகவே செட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் மார்ஜின்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு சில என்ன அளவு எனக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது அந்த அளவு நமக்கு வந்து செட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது ஓரியன்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர்ஸ் வந்து எந்த ரொட்டேஷனில் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடலை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக போர்ட்ரைட்டில் இருக்கும். சப்போஸ் நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கணும் அப்படின்னா பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கும். ஸோ இதில் இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம்ஸாக நான் வந்து பிரிக்கணும் அப்படிங்கும்போது காலம்ஸில் வந்துட்டு 2 நான் வந்து கொடுத்தேன்னா 2 காலம்ஸாக எனக்கு வந்து பிரியும். இதே 3 காலம்ஸாக நான் வந்து பிரிக்கணும்னா 3 காலம்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ 2 காலம்ஸாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். இந்த நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இல்லை வந்து குறைக்கணும் அப்படிங்கும்போது ஸோ இதுலேயே வந்து மோர் காலம்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இதில் ஸ்பேஸிங் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பேஸிங் நான் வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம், அதிகமாக்கணும் அப்படின்னாலும் அதிகமாக்கிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் இதுவுமே நம்ம வந்துட்டு 2 காலமாக தான் மாற்றணும் பிரிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் வந்துட்டு 2 காலம்ஸாக பிரிக்கணும்னாலும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு 2 நான் வந்து கொடுக்கும்போது அந்த பேராகிராஃப் மட்டும் 2 காலம்ஸாக நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு கர்சரை நான் வந்து இந்த லொக்கேஷனில் நான் வந்து வச்சுட்டு இதில் பிரேக்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்கும்போது அந்த கர்சர்லேருந்து எனக்கு வந்து நியூ பேஜுக்கு எனக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ லைன் நம்பர்ஸ் நான் வந்து கொடுக்கும்போது ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் எனக்கு வந்து நம்பர்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வேண்டாம் அப்படிங்கும்போது நான் வந்து கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னெண்ட் லெஃப்ட் ரைட் நமக்கு வந்து இருக்கும். இந்த இன்னெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நான் ரெடி பண்ண போகிற அந்த டாக்குமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக சம் அளவு உள்ளே இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு வந்து கொடுக்கணும், உள்ளே தள்ளி வரணும் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீஸ் இன்னெண்ட் நம்ம வந்து கொடுக்கும்போது எவ்வளோ செட் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோக்கு லெஃப்ட் ரைட்டில் நமக்கு வந்துட்டு அளவு தள்ளி செட் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் ஸ்பேசிங் அப்படின்றது டிஃபால்ட்டாக லைனுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்பேஸ் நமக்கு வந்து இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.